ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் சனி வக்ர பயிற்சி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர காலங்கள் 138 நாட்கள். இது எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி நகரக்கூடிய இடங்கள் பார்த்திங்கனாக்கா லாபஸ்தானத்தில். இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் 9 குடையவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ரிஷபராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர். ரிஷபத்துக்கு சனி நல்லது செய்யும். கர்ம அடிப்படையில், அதாவது பிறப்பு ஜாதக அடிப்படையில் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு உண்டான பலன்களை தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஒரு சில பேருக்கு வந்து வக்ரமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து நீசமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து நீச வக்ரம், ஆட்சி வக்ரம், உச்ச வக்ரம், அது மாதிரி பல விதங்களில் இந்த சனி பகவான் இருக்கலாம், உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு நிறைய தடை தாமதங்களை கொடுத்தே வருது. அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமான காலமாக இருக்குது. ஏன்னா 2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்தை இந்த சனி பகவான் பார்த்தார் 3ஆம் பார்வையாக. அதிலிருந்தே தடை தாமதங்களை நிறைய கொடுத்துருக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலையில் ஒரு சில சிக்கல், தொழிலில் மந்த நிலை, எதை எடுத்தாலும் தடை தாமதங்கள், இது மாதிரி நிறைய போராட்டங்களை கொடுத்துருக்கு. இந்த சனி வக்ர காலத்திலேயாவது ஒரு நல்லது நடக்குமா, ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வீட்டில் அந்த லாபாதிபதியோட பார்வையை வாங்கி நிற்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். இப்போ தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு வயசுக்குமா இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். இது தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 13 + 7 அப்படின்னா 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். செவ்வாய் தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த தசையில். ஏன்னா படிக்கிற காலகட்டத்திலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுத்துருந்தால் அந்த தடைகள் விலகும். ஏன்னா சனி பகவான் வந்து ராசியை பார்த்த நாள்லேருந்து 2024ன்னு சொல்லலாம், இல்லைனா 25ன்னு சொல்லலாம். 25லேருந்தே படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே வந்தது. நல்லா படிச்சுட்டும் கூட மந்த நிலையை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி சரியில்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நீசமாகி தசை பண்ணால், இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணால், பாவகிரகத்தோடு சேர்ந்து தசை பண்ணுறது, இன்னொன்று லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இது இந்த கிரகம் தசை பண்ணியிருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னாக்கா மனசு சார்ந்த பிரச்சனைகள் தான். எதை எடுத்தாலும் தடை தாமதங்களாகும். நீங்கள் படிப்பில் நல்லாவே படிச்சுட்டு இருக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கும், ஒரு சிலது ஃபெயில் ஆகிருக்கலாம், அரியர் நிறைய வச்சுருக்கலாம். இது மாதிரி நிறைய மனசு சார்ந்த பாதிப்புகள் ஏன் இது நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வக்ர காலத்தில் ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு பயிற்சிக்கும் நல்லா இருக்குது, நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட சனி பார்வை ராசிக்கு இருந்தாலே நீங்கள் முயற்சிகளை அதிகமாக போடணும். எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய யோகாதிபதியோட ராசி. சனிக்கு பிடிச்ச ராசின்லாம் சொல்ல முடியாது. எந்த ராசியுமே பிடிச்ச ராசி கிடையாது, எந்த ராசியுமே பிடிக்காத ராசி கிடையாது. நம்ம வேணால் சொல்லிக்கலாம். யோகத்தை செய்யக்கூடியவர் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கனாக்கா இது சுக்கிரனோட வீடு, நட்பு கிரக வீடு. அந்த வீட்டுக்கு வந்து சனி நன்மை செய்யக்கூடியவராக வந்துட்டார்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சிறப்பு. வக்ரமாக இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணாலோ நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம். எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும், ஒரு சிலர் வந்து 24-25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க.
மேல் படிப்பெல்லாம் நிறைய படிச்சுட்டே இருக்காங்க. 45 வயசில் கூட மேல் படிப்பு தொடர்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம். நான் கரெக்டு தான், அது தப்பே கிடையாது. எப்பவுமே படிச்சுட்டே இருக்கலாம், தவறே கிடையாது, அவங்களோட விருப்பம். இந்த வயது காலகட்டத்தில் படிச்சிடறது நல்லது. இப்போ டோட்டலாகவே படிக்கிற ஒரு வேலையை பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேல் படிப்பு, உயர் படிப்பு எதெல்லாம் படிக்கணுமோ அடுத்த வர ஜென்ரேஷனுக்காக, அடுத்த வர ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்காக அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சமாளிக்க முடியும். அதனால் அது மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தால் கூட அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான வழியில் போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது மாதிரி இந்த வயது காலகட்டத்தில் ஒரு ஆஃபர்னால் அது 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் தான். இதை கரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இதில் ஒரு படிப்பு நல்லபடியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா படித்தவங்க கூட கஷ்டப்பட்டு வராங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவறான வழிக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு தெளிவான எண்ணம் பிறக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட இது மாதிரி ஜோதிடர்கிட்ட வந்து ஒரு சில ஆலோசனை கேட்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சுய முடிவு எடுப்பாங்க. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ராகுதசை. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகுதசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் அது கொடுக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ராகுதசை வருது, வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு தொழில், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் கூட ஒரு சில பேர் பண்ணுறாங்க. இன்னொன்று கவர்மெண்ட் ஜாப், இங்கே இருந்து ட்ரை பண்ணுறது, வேலையில் நல்ல ஒரு உயர்வு, இது மாதிரியெல்லாம் கொடுத்துச்சுனாக்கா ஒரு டக்குன்னு உடனே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்துச்சுன்னா அந்த தசை நல்லா இருக்குது. இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதிகளோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும். இல்லை சார் யோகாதிபதியோட வீட்டில் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நிறைய தடை தாமதங்களை கொடுக்குது அப்படின்னா அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும். நான் வந்து எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் வரேன், ஏன்னா இதை சொல்லி தான் ஆகணும். இப்போ அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, லக்ன யோகரோட சேர்ந்து இருந்தால் அப்போ அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அப்படி மாற்றி கொடுக்கும். அது கர்ம அடிப்படையில் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் வர்றது. இப்போ சனி வக்கர காலத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு. இப்போது வெளிநாட்டில் வந்து இப்போது வேலை பார்த்துட்ருக்கீங்க, அங்கேருந்து மாறக்கூடிய ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். 7.5 சனி வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. அந்த 7.5 சனி திருக்கணித முறைப்படி அதுக்கு முன்னாடியே ஒரு சில மாற்றங்களை கொடுத்துட்டு வரும். ஏன்னா இது வக்கர கிரகத்தோட தசை. ராகு கேது வந்து பொதுவாகவே வக்கர கிரகங்கள். இப்போ சனி பார்வையில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இப்போ மீனராசியில் இருக்காருன்னு வச்சுங்களா, லாபஸ்தானத்தில். இப்போ சனி பார்வை எங்கெல்லாம் படுது, ராசிக்கு படுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல படுது, அது புதனோட வீடு. இன்னொன்று வந்து 8ஆம் இடத்துல குருவுடைய வீடு. அந்த இடத்துல சனி நகரக்கூடிய இடம் மீன ராசியில். இது மாதிரியான இடங்கள்ல இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ராசிக்கு வந்து ஒன்று ராசிலே இருந்தால் யோகத்தை கொடுக்கும் ராகு. ஆனால் சந்திரன் கேது இணைவு நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே வரும். தவறான முடிவு எடுப்பீங்க, தவறான பாதைக்கு போவீங்க, அது மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்கும். இந்த சனி பார்த்த காலத்துலேருந்து 2025லேருந்தே நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். எதை எடுக்கிறது, எதை பண்ணலாம், என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, எதையுமே வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வக்கர காலங்கிறது ஓரளவுக்கு விடுதலை இருந்தாலும் வேலையில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ராசியை சனி பார்த்ததுலேருந்து ராகு தசையாக இருந்தால், ராகு அங்கே இருக்காரு இல்லை அது அப்பாற்பட்ட கதை. இப்போ சனி நகரக்கூடிய இடத்துலையோ சனி பார்க்கக்கூடிய இடத்துலையோ லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்த பிறகு இப்போ வந்து வேலையில் ஒரு சில சிக்கலை அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா இந்த வக்கர காலத்தில் வேலை மாறும், வேலை மாற்றம் கொடுக்கும். ஆனால் ராகு தசையில் உடனே வேலை கிடச்சிரும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா யோக தசை நடந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு இங்கே இருந்தால் கூட சரி, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அப்படிலாம் உயர் பதவி கிடைக்கிறது, தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த வக்கர காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண தடைகள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ராகுதசை சரியில்லைன்னாக்கா திருமண தடைகளை கொடுத்துட்டே வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அப்படி இல்லை குருவே வக்கரமாக இருப்பார், இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் திருமண தடையை கொடுத்துட்டே வரும். இப்போ வந்து 25 வயசில் இருக்கிறீங்க, திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா எப்பவும் இது மாதிரி 3 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, குரு கூட வக்கர காலங்களில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. அதாவது 29 வயசுலேருந்து 32, 33க்குள்ளே திருமணம் பண்ணால் ஓகேன்னு சொல்லலாம்.
அதுக்கு முன்னாடி பண்ணிங்கனாக்கா நிறைய உங்களுக்கு வந்து இது மாதிரி திருமணம் சார்ந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். ஒரு வரன் வரும், அவங்க வந்து சரியான பதில் சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டே வரும். திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போதா, அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள், இருந்தாலும் மன உளைச்சலுக்குள்ளே ஆளாகக்கூடாது. எதையுமே வந்து மனசில் போட்டுக்காமல் பொறுமையாக நிதானத்தோட முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறது, அதிகப்படியான முயற்சி பண்ணுங்கள். அதிகப்படியான அப்படின்னாக்கா மனசில் எந்த ஒரு கவலையும் வைக்கக்கூடாது, யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கவலையே படக்கூடாது. நமக்கு தேவை நல்ல ஒரு வரன் அப்படின்னு தான் நம்ம தேட ஆரம்பிக்கணும். கணவன் மனைக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். ஒரு சில பேர் வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே வருவாங்க. அவங்களாம் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வேலை மாற்றணும்னு நினச்சிங்களோ இப்போல்லாம் வேலை மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு தசையில். ஏன்னா சனி வந்து ராசியை பார்த்துட்ருக்காரு. உங்கள் சுயஜாதகத்தில் இதேமாதிரி சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2 நட்சத்திரத்தில் தான் இப்போ வக்கரமாகிறார். ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்கரமாக வருவார். இப்போ இந்த 2 நட்சத்திராதிபதி உங்கள் சுயஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் வேலை மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு. இப்போ வேலை மாற்றம் உண்டு. ஏற்கனவே சிக்கலில் போயிட்டுருக்குன்னா அந்த வேலை போய் இன்னொரு வேலை கிடைக்கும். வேலை போச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கும், அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க வந்து நிறைய நெருக்கடிகளை பார்ப்பாங்க. நெகட்டிவாக சொல்கிறோம், தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் உஷாரான்ட்டிங்கனாக்கா அதை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஓ இதனால தான் அப்படியெல்லாம் நடக்குதா, நமக்கு வந்து சுய ஜாதகத்தில் இது மாதிரியான இடங்களில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த கிரகங்கள் இருக்குது, இல்லைனா சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்கரமான கிரகங்கள் இருக்குது, இல்லை அந்த நட்சத்திராதிபதி வக்கரமாக இருக்கார் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த தொழில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா தொழிலை. அப்போ அந்த தொழிலுக்கு என்ன பண்ணணுமோ உஷாராக இருந்து அது தேவையானதை முயற்சி பண்ணி நேர்த்தியாக நீங்கள் தொழில் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. அடுத்து குருதசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் 16 வருடங்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் என்னோட கணக்குப்படி. உங்களுக்கு உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. குருதசை ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது அஷ்டமாதிபதி தசை. இன்னொன்று லாபஸ்தானாதிபதி தசை. லாபஸ்தானாதிபதியோட இடத்துல இருந்து தான் குருவுடைய பார்வை வாங்கி தான் இந்த சனி வக்கரமாகிறார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. சனி வக்கரத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் உங்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கணும். அஷ்டமாதிபதி தசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாகி தசை பண்ணால், அதாவது 2024 ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கணும். 2025 கூட ஒரு மேலதிகாரி மாறி இருக்கலாம். அந்த மேலதிகாரி மாறினதுலேருந்தே வேலை சரியில்லை சார், தொழில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரி மாறி எனக்கு வந்து அந்த கேபினெட் எல்லாம் மாறுவாங்க இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் மாறுவாங்க இல்லையா, அந்த மாறின பிறகு எனக்கு நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. எதுவுமே சரியில்லை, நான் சொல்கிற பேச்சு அங்கே கேட்கறது கிடையாது, அவங்களும் எனக்கு தேவையானதை அவங்க கொடுக்கறது கிடையாது, கொஞ்சம் நெருக்கடியில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ வேலை மாறுதலை கொடுக்கும். கன்ஃபார்மாக வேலை மாறுதலை கொடுக்கும். அந்த வேலை மாறினா கூட பயப்பட தேவையில்லை, குருதசையில் உடனே வேலை கிடச்சிரும். இன்னொன்று அது உங்கள் சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா சனி பகவான் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த ராசிக்கு. சனியோடைய நகர்வுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறது. இருந்தாலும் இப்போ வேலை உடனே கிடச்சிரும். அந்த வேலைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல்லையே போகும். எப்படி அடுத்த வேலை கிடைச்சா கூட அதுவும் சரியில்லாமல் இருக்கும். அந்த வேலைங்கிறது ஒரு 6 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும். 2028 வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே தாங்கிக்கிறது நல்லது இந்த குரு தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படின்றதுனால அடுத்தடுத்து நகரக்கூடிய நட்சத்திரங்கள், சனி பகவான் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரகதியில் இருந்தால், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சனி அவர் வக்கரத்தில் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை ரேவதி நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்கரமாக இருந்தாலோ, இல்லை சனி பார்வையில் இருந்தாலோ இப்போ வந்து வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஸ்ட்ரகிள் கொடுக்கும் மீன்ஸ் என்னென்னா வக்கர காலத்தில் ஒன்று வேலை போகலாம், இல்லை வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை போகலாம். ஆக மொத்தத்தில் வேலையில் சிக்கல் உண்டு, அவ்வளோதான். அதே அந்த புதன் வந்து வக்கரமாக இருந்தால், இல்லை வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ, இல்லை அந்த கிரகத்தை சனி பகவான் பார்த்தாலோ, லக்ன யோகராக அந்த 2 கிரகமும் வந்துச்சுனாக்கா ரொம்ப போராடி ஒரு வேலை வந்து நல்ல ஒரு வேலையை கிடைக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு இதுக்காக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கும். இடமாற்றங்கள், அதாவது வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகளை அனுபவித்து நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். மெயினாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த சனி வக்கர காலங்களில் அந்த நட்சத்திராதிபதியோட நிலைமையை பொறுத்து. என்னதான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி தசை
இது வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லாபஸ்தானத்தில் சனி இருக்குது, நிறைய பாசிட்டிவாக சொல்லலாம், நிறைய பேருக்கு பாசிட்டிவாக நடந்துட்டு வருது. இது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும். இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக நல்லா போகும். அதுக்காக வந்து உங்களுக்கு இதுவாகிடும், அதாவது வேலை போயிடும், வேலையில் பிரச்சனை வரும்னு சொல்லலை. வேலையில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னாக்கா 2025 ஒரு இது மாறி இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் மாறி இருக்கலாம், இல்லை வந்து மேலதிகாரி மாறி இருக்கலாம். அது மாதிரி மாறி அங்கேருந்து தொந்தரவுகள் இருந்தால், இல்லை 2024 ஒரு சில பேருக்கு வந்து தொந்தரவுகள் இருந்தால் 25 கூட வேலை போயிருக்கலாம், 25 வேலை போய் இப்போ 26 ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம். அந்த வேலையும் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அந்த வேலை உங்களுக்கு சரியாக வரும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வரீங்கன்னா இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்ல வரல, அதாவது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குன்னா சுய ஜாதகம் நல்லா இருக்கு, மறைமுக சுப தொடர்பில் இருக்கிறார் குரு, அப்போ குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க, அவ்வளோதான். இது வந்து குரு தசைக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நான் தொழிலுக்கு எப்பவுமே ரிஷபராசி குரு தசைக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன், ஏன்னா பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கனாலும் நீங்கள் உஷாராக இருங்க. எதையுமே வந்து சேமிப்பு, மற்றபடி வந்து வெளியே வந்து பணம் கொடுக்காம நீங்கள் வந்து இந்த தொழில் மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. எல்லாருக்குமே தொழில் கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இந்த குரு வந்து தொழிலில் நல்லபடியாக போக வச்சுட்டு மொத்தமாக லாக் பண்ணும், அது மாதிரி பண்ணும். அப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க, முதலீடில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லை ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு சார் அப்படின்னா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள், ஏன்னா கேரண்டி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா 8ஆம் அதிபதி தசையில் வந்து தொழில் பண்ணுறதெல்லாம் நிறைய அவமானங்களை கொடுக்கும். ஒரு நாள் நல்லா வருமானத்தை கொடுக்கும், ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாஸ் பண்ணி விட்டுரும். அது மாதிரி கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை கொடுக்கும். சரியான உங்களுக்கு இதுவும் இருக்காது, அதாவது வருமானம் இருக்காது, ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் இந்த அஷ்டமாதிபதி தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தொழிலுங்கிறது கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் எதையுமே உஷாராக பண்ணுங்கள். இன்னொன்று, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வந்து தொழிலில் தான் உங்களுக்கு பிரச்சனை வைக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து நல்லாவே இருக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அது மட்டும் இல்லாமல் இப்போது இடமாற்றங்கள், ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் மாறுது ஒரு சில பேருக்கு அப்படின்னாக்கா இப்போ மாறக்கூடிய தன்மை இருக்குது, கண்டிப்பாக மாறும். இந்த டைமில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் மாறும். அடுத்து சனி தசை 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை வரும். சனி தசை சொல்லவே தேவையில்லை, சனி தசையை பற்றி நிறைய பேசலாம், அதுக்குண்டான நிறைய உங்களுக்கு ஆடியோ லென்த் ஆகுது அப்படின்றதுனால யாரை பார்க்க மாட்டாங்கன்றதுனால நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது பரவாயில்ல. இன்னொன்று, பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, பின்னாடி 9 வருஷம்னா அந்த சூரிய புத்தியிலிருந்து, அந்த சூரிய புத்தி இருக்கு இல்லையா, அதுலேருந்து பின்னாடி அந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த லக்னத்துக்கு, அதாவது இந்த ராசிக்கு அவயோக புத்திகள். அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 7.5 சனி வேற இன்னும் ஒரு 1 இயரில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சில ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. முதலீடுகள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், அது மட்டும் தானே தவிர மற்றபடி இடமாற்றங்கள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இந்த வயசில் என்ன வெளிநாடு வேலை ட்ரை பண்ண போகிறேன் நான் அப்படின்னு கேட்காதீங்க. வெளிநாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரை பண்ணுறது, இல்லை இடமாற்றங்கள் அங்கேருந்து வேலை மாறலாமா அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ மாறலாம். இப்போ டோட்டலாக மாற்றி விடும். இந்த சனி வக்கர காலங்களில் மணியெல்லாம் யாருக்காவது லாக் ஆகிடுச்சுனாக்கா அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் வந்து 19 வருஷம், முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, சனி தசை ஆரம்பித்து எனக்கு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம், அது நல்லா இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7.5 சனி வேறு இப்போ ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடியே அதனுடைய காரகத்துவத்தை அது காட்ட ஆரம்பிக்கும், அதனுடைய மாற்றங்களை காட்ட ஆரம்பிக்கும். அப்படி இல்லை டவுட்டாக இருந்ததுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா விட்டுருங்க, நல்லபடியாக போகும். ஏதாவது மாற்றணும், தொழில் மாற்றணும், இல்லை வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கணும், எதிர்பார்க்கணும், நிறைய நெருக்கடிகளில் போயிருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷம் நடக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களோ, எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, இப்போது அது சக்ஸஸை கொடுக்கும் இந்த சனி வக்கர காலத்தில். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறாரு. அதே மாதிரி ராசிக்கு 9, 10 கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அந்த சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டு தான் வருவீங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை, சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனாக்கா நீங்கள் பயப்படுறதால நல்லாயிருக்கும் இந்த வக்கர காலம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அஸ் யூஸ்வலாக நீங்கள் போயிட்டுருக்கிறது நார்மலாக போயிட்டுருக்கு இல்லையா,
அந்த வேலை தொழில் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக ரன் ஆகும். அடுத்து புதன் தசை 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 2 கூடைய கிரகம், 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இதில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேலை வளர்ச்சி. இப்போ உங்களுக்கு நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லலாம், தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள், பசங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கிறது. அது மாதிரி ஏன் 5ஆம் அதிபதி தசை கடைசியாக வருது பார்த்தீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய வாரிசுக்காக கஷ்டப்பட்டே வருவாங்க. கடைசி காலத்தில் தன்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு இது மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட தசையை வச்சிருக்கு. இல்லைன்னா வேற எந்த தசையாக இருந்தாலும் சரி, இதுக்கு புதன் தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைன்னு சொல்லலாம். வேற ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 70 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே நடக்குதுன்னா 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசையே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த வாரிசுகளோட வளர்ச்சி, தன்னுடைய குழந்தைகளை நல்ல ஒரு நிலைமையில பார்க்குறோம், பரவாயில்ல நம்ம தான் கஷ்டப்பட்டோம், இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற பார்க்கறதுக்காக இந்த 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு தசை நடக்கும். அதான் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது, 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது சனி வகர காலத்தில். ஏன்னா 5ஆம் அதிபதினாக்கா நமக்கு கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இதில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும் இந்த வக்கர காலத்தில். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வக்கர காலத்துலேயும் இது மாதிரியான இடங்களில் மட்டும் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.